இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். ராசி மண்டலத்தில் முதலாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் மேசராசி. இந்த மேசராசி அன்பர்களுக்கு வருகின்ற 30 நாட்கள், குறிப்பாக இந்த நவம்பர் மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் போது, எந்தெந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், இந்த மேசராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு வீடியோவாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மேசராசி முதலாவதாக இருக்கக்கூடிய ராசி. அதனால் எல்லா இடத்துலையும் நம்ம கொஞ்சம் முதன்மையாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அதிகமாக உழைக்கக்கூடியவங்களை அந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க. இது ஒரு சரராசி, மற்றவங்களை எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம். யாருக்காவது ஒரு உதவி அப்படின்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு போய் உதவி செய்யக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. ரொம்ப பலமானவங்க அப்படின்னு கூட உங்ககிட்ட சொல்லலாம். மற்ற உறவுகளை இழுத்து பிடிக்கக்கூடிய ஒரு ராசினாலும் இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம். ரொம்ப கம்பீரமானவங்க. யாராவது ஒரு விஷயத்தில் உதவி அப்படின்னு வந்துட்டாங்கன்னா முதல்ல போய் உதவி செய்யக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. ரொம்ப நம்பிக்கையானவங்க, ரொம்ப திறமையானவங்க அப்படின்லாம் இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம். என்ன ஒன்று, முன்கோபம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வரும். கொஞ்சம் பிடிவாத குணமாக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா நெருப்பு ராசி, அதனால டக்கு டக்குன்னு புசுக்குன்னு கோபம் வந்துடும். அந்த அளவுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் நிறைந்தவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதோட கூட கூர்மையான புத்தி உடையவங்க அப்படின்னு இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம். நல்ல அறிவியாளியாக இருப்பாங்க, ரொம்ப திறமசாலியாக இருப்பாங்க. 10 பேர் ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா இந்த மேசராசி என்பர்கள் மட்டும் தனி கம்பீரத்தோடு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஏன்னா நேர்மையாக இருக்கக்கூடியவங்க. அதோட கூட இவங்களுடைய புருவங்கள், இவங்களுடைய பேச்சு எல்லாமே ரொம்ப தைரியமாக இருக்கும். ரொம்ப திறமசாலியாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். வேகம், விவேகம் இது எல்லாமே நிறைந்தவங்க அப்படின்னு இவங்களை சொல்லலாம். ஒரு இடத்துல பேசுறதுக்கு தயங்க மாட்டாங்க, டக்குன்னு பேசிடுவாங்க. அதோட கூட இவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையுமே ஒப்படைக்கலாம். அந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமாக ஒரு வேலையை செய்து முடிக்கக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களை அதிகாரம் செய்து அவங்க கிட்ட எப்படி வேலை வாங்கணும் அப்படிங்கிறத அறிந்து வைத்திருக்கக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அலட்சியமாக எந்த ஒரு விஷயத்திலும் இருக்க மாட்டாங்க. அதோட கூட மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா துணிவோடு இறங்கி அந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவங்கள அந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். வேலை வாங்குறதெல்லாம் ரொம்ப கெட்டிக்காரங்க தான். ஏன்னா தசைப்பற்று, ரொம்ப நம்பிக்கையானவங்க, உடல் வாக்கு, சொல் வாக்கு இதெல்லாம் நிறைந்தவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப விரைவாக செய்து முடிக்கணும் அப்படின்னு கர்ப்பமாக செயல்படக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள். சுய கௌரவத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா மற்ற திறமையை காட்டிலும் தன்னுடைய பேச்சு திறமை இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கரெக்டாக நடக்கணும். ஏதாவது ஒரு தவறுதலாக நடக்கிறாங்க, இவங்களுடைய பேச்சை கேட்கல அப்படின்னா அவங்க பக்கம் அவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பேச்சுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அது கொடுத்தா மட்டும்தான் அந்த இடத்துல கொஞ்சம் நேரமாவது நின்று பேசக்கூடியவங்கள இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தலையில் அல்லது உடம்புல ஏதாவது ஒரு காயம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு விபத்து காயமோ அல்லது சின்னதாக ஏதாவது காயம் சின்ன வயதிலே ஏற்பட்டிருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் மேசராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, இவங்களுக்கு நவம்பர் மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாத கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது நிறைய கிரக நிலைகள் இந்த 2025 மாறிக்கிட்டே இருக்குது. ஏன்னா 11வது மாதம், இந்த மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை நம்மளுடைய மேசராசி என்பர்கள் சந்திக்க இருக்காங்க, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த நவம்பர் மாத கிரக நிலை மாற்றம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சில ராசிக்காரங்களுக்கு சின்ன சின்ன எச்சரிக்கைகள் இருக்குது. நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குரு பகவான் கடகராசியில் உச்ச பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார். நவம்பர் 11ஆம் தேதி வரை வக்ரக கதியில் இருக்க போகிறார். பொதுவாக சில ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் உச்சமடைந்தாலும் நல்ல பலன் கிடைக்கும். அதில் நம்மளுடைய மேசராசியும் ஒன்று அப்படின்னே சொல்ல. சில ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் உச்சத்தில் இருக்கும்போது வக்ரகமானால் நல்ல பலன் பெறுவாங்க அப்படின்னே சொல்ல. நவம்பர் 28ஆம் தேதி சனி பகவான் வக்ரக நிவர்த்தியாக இருக்கிறார். இதனால் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. சூரியன் சுக்கிரன் இணைவு மூல திரிகோணம் வீட்டில் இருக்கிறார். அதோட
சூரியன் நீச்சமடைந்தாலும் நீச்சபட்ச ராஜயோகம் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது. மேலும் சுக்கிரன் புதன் இணைவு இருக்கிறதுனால லட்சுமி நாராயண யோகமும் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் நடக்க போகுது. நல்ல ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னே இதை சொல்லலாம். சூரிய பகவான் 16ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் வீடான விருச்சிகத்திற்கு பயிற்சியாகிறார். அதே வீட்டில் 26ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் பயிற்சியாக இருக்கிறார். செவ்வாய் ஆட்சி பலத்தோடு அமர இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்பதனால இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பான காலகட்டமாக நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சூரியனும் செவ்வாயும் இணைவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியது. அரசியல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு யோக பலன் இந்த மாதத்தில் கிடைக்கும். இந்த மாதத்தில் பிறந்தது அப்படின்னா நல்ல ஒரு யோகம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது. ராசியில் நல்ல ஒரு சாதகமான கிரக அமைப்புகள் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ராசி அதிபதி குரு சொந்த ராசியில் ஆட்சி பலத்துடன் அமர இருக்கிறார். குருவுடைய பார்வை இருக்கிறதுனால இந்த மாதம் ரொம்ப சுறுசுறுப்பான மாதமாகவும் நல்ல ஒரு விவேகமான மாதமாகவும் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். யாராவது ஒரு கூட வேலை செய்கிறவங்களாலேயோ அல்லது வெளி உறவுகளாலேயோ மேலதிகாரியாலோ கொஞ்சம் மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் அந்த மன அழுத்தம் நீங்கும். குரு பகவான் உச்சத்தில் இருக்கிறதுனால நல்ல பலன்கள் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். மனம் துவலாமல் ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க. ரொம்ப உற்சாகமாகவும் ரொம்ப தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடும் ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இழுப்பறியாக எந்த விஷயம்லாம் இருக்குல்லோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து செய்வீங்க. அதில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ராசி அதிபதி வலுவாக இருக்கிறதுனால பெரிய பிரச்சனை எதுவும் வந்தாலும் கூட அந்த பிரச்சனையை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய மனோபக்கமும் உள்ளவங்களாக இந்த மேசராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. உங்களுடைய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். மனதில் ஒரு தெளிவு, அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு யோகம், இதெல்லாம் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு. சுக்கிர திசையும் நல்லா இருக்கிறதுனால பொருளாதார நிலையும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து மதிப்புள்ள நபராக வருகின்ற நாட்களில் இந்த மேசராசி என்பர்கள் வர போகிறீங்க. சுபகாரியங்கள்லாம் தடைபட்டுகிட்டே இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இப்போ நடக்கும். ஏன்னா நடக்காத ஒன்று நடக்க போகுதுன்னு சொன்னேன். ஏன்னா ரொம்ப நாளாக சுபகாரியத்திற்காக வரன் தேடிக்கிட்டே இருந்திருப்பீங்க. அதெல்லாம் தடையாகவே இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. பணவரத்தில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகி அந்த பணவரத்து ஓரளவுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து டக்குன்னு ஒரு சிலருக்கு பணம் கிடைக்கும். கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடன் இருந்தாலும் அந்த கடன் ஓரளவுக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் குறையும் அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, நல்ல மாற்றம் இதெல்லாம் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். பணி சுமை அதிகமாக இருந்தாலும் நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும். அரசியல் புள்ளிகளுடைய ஆதரவு கிடைக்கும். ஒரு சிலருக்குலாம் லாட்டரி அடித்த மாதிரி ஒரு பதவி உயர்வுலாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணி மாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம். கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கிற ராகவேந்திர கோவிலுக்கு சென்று ஒரு விளக்கு போட்டு வழிபட்டுடுவாங்க. நிறைய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சித்தர் வழிபாடும் முன்னோர்கள் வழிபாடும் செஞ்சீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களை அந்த மேசராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். அதோடு கூட உங்களுடைய குலதெய்வத்திற்கு ரொம்ப நாளாக ஏதாவது வேண்டுதல் வச்சு நிறைவேற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுங்க. மேலும் மகிழ்ச்சி அதிகரிக்கும். முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை தோறும் போய் வழிபட்டுடுவாங்க. ஏன்னா நீங்கள் செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் முருகப்பெருமானுக்கு ஒரு 5 வெத்தலை எடுத்து அதன் மேலே ஒரு தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க. நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த மேசராசி என்பர்கள் சந்திக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். வெத்தலை மேலே விளக்கு போட்டு வழிபடுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். நம்பிக்கையோடு செவ்வாய்க்கிழமை தவறாமல் இந்த மேசராசி என்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா
டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா அப்படின்னு முருகப்பெருமானோடைய இந்த மூல மந்திரங்களை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே நினச்சிட்டு இருப்பீங்களே, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். கண்டிப்பாக நடைபெறும். நம்பிக்கையோடு செய்யுங்க. தேங்க்யூ.